இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ கதை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபன்னான ஒரு ட்ராக்கில் மட்டும்தான் இப்போ போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி போகிற மாதிரி. இப்போ பாக்யலட்சுமிக்கு ஒரு நிம்மதி ஆகிடுச்சு. என்னென்னா இப்போ கோபி வீட்டை விட்டு போயாச்சு, ராதிகா வீட்டை விட்டு போயாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா தன்னுடைய அத்தை அவங்கள தான் ஒரு சொந்த தாய் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஈஸ்வரி, அவங்க கிளம்பி போயிட்டாங்களே அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா வான்னு கூப்பிட்டு போன கோபிக்கு அப்படியே ஏன்டா அந்த வேலையில் செஞ்சோம், நம்ம தேவையில்லாத வேலை செஞ்சுட்டோம்டா கோபி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மாற்றி ரெண்டு சைடும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அவங்கள பற்றி, அவங்க இவங்கள பற்றின்னு சொல்லிட்டு கோபிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பயங்கர ட்ராமாலாம் கண்டிப்பாக ட்ராமா தான். அது கண்டிப்பாக ஈஸ்வரி பிளான் பண்ணி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னே வாங்கிட்டாங்க. ஆனால் என்ன நினப்பில் எதனால இதெல்லாம் பண்ணுறாங்க? அதாவது இப்போ கோபி ராதிகா கூட நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ராதிகாவுடைய அம்மா கிளம்பி போயிடணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ராதிகா வைத்திருக்க குழந்தைய எப்படியா கலைச்சிடணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்ன தான் முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரி வேணும்னே நான் போய் ரூம் எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எதாவது கொண்டு கொடுங்க, எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணும்போது இப்போ ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்க தான். கமலா எடுத்துட்டாலும் சரி, ஈஸ்வரி எடுத்துட்டாலும் சரி. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ ராதிகாவுடைய அம்மா இவங்க கோபியுடைய அம்மா. ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான். ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரே வயசு. ஏன்னா ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்றா படிக்கும் போது தான் லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க அம்மாக்களுக்கும் பெரிய வயசு டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல, ஒரு வயசாக தான் இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்க வேலை செய்வாங்களாமா, அவங்க சமைச்சு கொடுக்கணுமாமா, இவங்க செய்யக்கூடாதாமா, ஏன்னா பொண்ணோட அம்மாவாமா. ஆனால் இவங்க அவங்கள மதிக்கவே மாட்டாங்களாமா, உள்ளே அதுலேருந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்களாம், தண்ணி கேட்டால் கூட கையில் கொண்டு கொடுக்கணுமாமா. இது எல்லாத்தையும் பண்ணும்பொழுது இப்போ ஒரு கட்டத்தில் கோபம் வருது, இயல்பு தான். அதில் வேறு வேணுனே நாடகங்கள்லாம் வேறு போட்டுட்ருக்காங்க. இதில் இப்போ இந்த சமயங்கள்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் கடுப்பாகி சாப்பாடு சரியில்லை, எதுவுமே சரியில்லை, நான் ஏன் தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது சாப்பாடை கொண்டு பாக்கியா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாக்கியா நான் சமைச்ச அத்தை உங்களுக்கு பிடிக்கும்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு, இவங்களோட ராதிகா வீட்டுக்கு பாக்கியா சாப்பாடை கொடுத்து அத்தை நீங்கள் சாப்பிடுங்க அத்தைன்னு சொல்ல, பாரு எப்படி சமைக்கிறாப்பார் அப்படின்னு பேச, பார்த்தியா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வரி அந்த பக்கம் இழுத்து அதை வச்சு பார்த்திங்கன்னா கோபியும் அந்த பக்கம் இழுக்கிறதுக்கான பிளானில் தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் ஒரு விஷயத்தை கமலா சிந்திச்சு அதை வச்சு ராதிகாவுக்கும் பாக்கியா மேலே ஒரு கோவம் வருது. ஏற்கனவே வீட்டை விட்டு துரத்திட்டு ஓவராக வேறு பேசிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு கோவம் வருதுன்னு பல விதமாக கதை போகுதுன்னு தோணுது. எல்லாத்தையும் தாண்டி இப்போ புது எழிலுக்கு அவர் கொண்டு அவருக்கு இருக்க பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார் இருக்குது. ஈஸ்வரின்னு எப்போ தான் பேரை வச்சோன்னா மாற்றி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அடுத்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கதை போயிட்டு இருந்தாலும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ அடுத்த ஒரு ஹூக் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு இமீடியட்டாக கிடையாது. பெரிய ட்ராக்லாம் முடிச்சதுனால கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுறாங்க போல். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.